கைஸ், நம்ம இன்னைக்கு விளையாட போகிற கேம் பேர் தான் ஹாப்பி வீல்ஸ். இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். இந்த மாதிரி இந்த கேம் தெரிஞ்சிருக்காதவங்களுக்கு இந்த கேமோட கான்செப்ட் ஓரளவுக்கு இது நான் சொல்கிற வரைக்கும் சொல்கிறேன். அதாவது வந்து இப்போ வந்து ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவல் வந்து நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கும். அந்த அப்டக்கல்ஸ்லாம் தாண்டி போய் விக்ட்ரி அடைஞ்சா அந்த மாதிரி தான் இந்த கேம் கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? இதுலேயே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யார் வேணுமோ சூஸ் பண்ணி விளையாடலாம். ஆமாம், அப்போ நான் அதில் நிறைய லெவல்ஸ் முடிச்சுட்டேன். ஆனாலும் ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டணும்ல, அதனால் ஃபஸ்ட்லேருந்து காட்டுப்பேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணதாக ஃபஸ்ட்டு இந்த டேடின்றதையும் சூஸ் பண்ணி டேடா சரி ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு டேடின்றதை சூஸ் பண்ணி ஃபஸ்ட் லெவலில் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். வாங்க. ஓகே, ரிவர்ஸ் வர சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி விளையாட்டோம், இதெல்லாம் தெரிஞ்சது தான், பிரச்சனை இல்லை, அது போதும். சரி, ஓகே, வாங்க போயிடலாம். ரொம்ப நல்லா தான் விளாட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா பேக்கு வா. ஓகே, இது நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. ஹாப்பி வீல்ஸ் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக மட்டும் விற்கவே விற்காது. விற்கலை, நிஜமாலுமே விற்கலை. ஃப்ரீயாக அவனுக்கு தரமாட்டான்ட்டானுங்க. எதுக்கு ஸ்டாப்புன்னு சொன்னானுங்கன்னு இப்போ தான் புரியுது. அவனுக்கு ஃப்ரீயெல்லாம் ஒன்றும் விற்கலை. அவனுங்க ஃப்ரீயெல்லாம் விற்கலை. எம்பி அதிகமாக இருக்குது, 2.5 GB. புரிஞ்சுதுங்களா? 2.5 GB. ஐயோ, 2.5 GB, 3450 ரூபாய். இந்த கேமோட மணி அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். இது ஒன்றும் பெய்டு கதைகள்லாம் கிடையாது. நம்மளாச்சும் பெய்டை போடுறதாச்சு வாய்ப்பு இல்லைடா அப்படின்ற மாதிரி தான். நம்மளாம் பெய்டை போடுறதுலாம் வாய்ப்பே இல்லைப்பா. நமக்கெல்லாம் பெய்டில் செட்டே ஆகாது. கரெக்டு தானே நானும் சொல்கிறது. எனக்கும் பெய்டு போடணுன்னு ஆசை இருக்கும். பெய்டு எல்லாமே நல்லா இருக்கேன். மைண்ட் கிராஃப்ட் போடணுன்னு இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், அப்படிதான் சொல்ல முடியும். என்ன இருக்கு சொல்லுங்க. எப்படியோ முடிச்சுட்டு இந்த லெவலை ஐயோ எங்கெங்கேயும் சொல்லிட்டானுங்க. ஐயோ டேய், ரொம்ப மோசம் பண்ணுறானுங்கடா. பசக்குன்னு சொல்லிட்டானுங்க. சரி, ஓகே, கேன்சல் கொடுத்துட்டு என்ன கேட்குறானுங்கன்னே தெரில. இல்லை, சரி, ஓகே, அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் செகண்ட் ரவுண்ட் தானே? செகண்ட் ரவுண்டு. லெட்ஸ் கோ. பின்னாடி போய் பார்ப்போன்ட்டு நான் ஒரு தடவை ட்ரை பண்ண பார்த்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காலு தனி, கை தனி, ஹார்ட்டு தனி, மூளை தனி, மண்டை தனி, மூஞ்சி தனி, கண்ணு தனி, தனியாக எடுத்து போட்டானுங்க. உண்மையாக தான் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, அதுதான் நடந்திருக்கு, அதை தான் சொல்ல முடியும். என்ன நடந்திருக்கும் அதானே சொல்லுவாங்க. சொல்லுங்கள். திரும்ப அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன்னா அப்பா. இவன் கூட இங்கே வந்து என்னோட உயிரை வாங்கிட்டு இருக்கிற போய் தூரலாம். தேங்க்யூ ஃபார் த ஹாப்பியஸ்ட் ending. I can why so your English man
ஒரு இங்கிலீஷ் மேன் ஒரு பாட்டு பாடினா எவனுக்குடா இந்த காலத்துலலாம் பிடிக்குது? ஒன்றே வாயில் விளங்காத விலங்குகள் கூடமா புரியாததுக்குன்னு வாயில் கொசுப்பு என்ன கடுப்புது? இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ தெரியல. இன்னும் நம்ம நிறைய பார்க்கணும்டா. ஆமாம், எவனோ வந்து அங்கேருந்து ஊன்னா எவன் தெரில. சரி, கேப் காணோம், துண்டு காணோம், துணி காணோம், ரைட்டு காணோம், பையனை காணோம், வீலி காணோம், ஸ்டாப்பி காணோம், என்ன காணோம் இன்னும்? என்னடா பைத்தியக்கார மாதிரி பானுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஐயோ, ஓய் ஓய் ஓய், என்ன உயிரோடு வந்துட்டான்? வாட்ஸ்அப் ப்ரோ. ஓய், ஹெல்மெட்டு போயிடுச்சு, பரவாயில்ல கூட. ஹெல்மெட்டை முக்கியம், நம்ம தானே நமக்கு முக்கியம். போடு, அதே பொசிஷன் அப்படியே வந்துட்டோம். போடு, விட்டுட்டோம். நோ, ஹெல்ப் மீ ப்ரோ. Why bro? How are you bro? I'm not fine bro. I'm an idiotic fellow bro. What? ஏன்னா அங்கே போய் மாட்டீங்கன்னா தஸ்தரிச்சுட்டு ஐயோ காப்பாதுங்க பார்த்தா காமெடியாக இருக்கு. என்னை பார்த்தா எனக்கு நானே சிரிக்கணும் போல இருக்கு. I'm talking about really. Oh yeah. Hereafter I'm going to talk in English. My name is Amishi Kumishu. Yeah, Ushini. Okay. I don't know, but I know. Ahaha. He is my brother. My brother fall down into my leg. எல்லாம் கமெண்டில் காரி சுப்பி தெரியும். ஓகே ஃபஸ்ட்டு போய்கிட்டு என்னடா தலை துண்டா போயிடுச்சு. எப்படிரா தலை மட்டும் வந்து பார்த்தீங்களா? நீங்கள் தலை மட்டும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களா? யோ how it is bro? எப்பட்றா திரும்பவுமா? எப்பட்றப்ப கண்ட்ரோல் பண்ணுறது? ஐடியா கிடச்சிருச்சுரா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு. எப்படின்னா வந்து அது அப்படி வரும்போது அப்படியே தூக்கிக்கணும். அதை ஒரு பொசிஷன் மாதிரி வைக்கணும். நான் வைக்கிறேன் பாருங்கள். அந்த லெவல் ஃபோனு தான் நான் வைப்பேன், வச்சு காட்டுவேன். புரிஞ்சுதுங்களா? இந்த பொசிஷன் தான். இந்த பொசிஷன் வச்சு நம்ம அழகு ஒரு பாடி பார்ட்டி மிஸ் பண்ணாமல் போயிடலாம், ஹெல்மெட்டை தவிர. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் சொல்லிவிட்ட உங்களுக்கு வார்னிங். அவன் கீழே போக வேண்டியதான். கீழே என்னடா இவ்வளோ பொறுமையாக இருக்கிறான்? தப்பு தம்பி நீ பண்ணுறத வந்து இப்படி வந்துட்டோம். What's up bro? Thank you bro. Please கசை குத்திஃபை மீ ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டும் நான் அவுட்டு தான் ஆக போகிறேன். ஆனால் இவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காதுடா. நான் ஃபஸ்ட்டு இந்த கேம் இந்த லெவல் விளையாடும் போது இவ்வளோ கஷ்டமாக இருந்தது
எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷமாச்சும் போயிடும். 20 நிமிஷம் அப்படியே விளையாடினே இருப்பேன். ஒரு தடவை லாஸ்ட்டில் போயிடலாம் அவுட்டு. ஐயோ what is this fish bro please god நான் காட் மோடுக்கு மாறிட்டேன்னா அவனை நான் ஜிராயாலாம் மாறினேன்னு வச்சுக்கோயேன், நீலாம் தாங்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமாம், நான்லாம் ஜிராயால விட்டுறேன். அவங்க கக்காசி தலைடா, அவன் தலைடா தலை இப்படி தலை துண்டா போட்டுருவேன். அவனை வந்தீங்க அதான் ஜிராய திரும்பிடா தெரியாது. சரி விட்டு கக்காசி தெரியாதுடா போங்களா ஏதோ சரி நாட்டு பேசிக்கு தெரியாமல் வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பாடி பேசிக் அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி நருட்டோ பேசிக்னு இருக்குமோ? இருக்கலாம், இருக்குமோ? ஒரு வேலை இருக்குமோ? ஒரு வேலை இருக்குமோ? ஒரு வேலை இருக்குமோ? சரி விட்டுரு. சரி போடு. திஸ் இஸ் த விக்ட்ரி பாயிண்ட் ப்ரோ. இங்கே வந்து தோக்கணும்னு தலையெழுத்திருக்கேன். ஸோ எப்போ அங்கே போய் தோத்துட்டேன் ப்ரோ. அநியாயம் ப்ரோ. இதெல்லாம் நம்புறதுக்கு அநியாயத்துக்கு நியாயம் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் ப்ரோ ஃபோலி ப்ரோ. ஐயோ எப்படி உயிரோடு இருக்க? துண்டா போனதுக்கப்புறம் உயிரோடு இருக்கான். எல்லாமே பாடி பார்ட்ஸ் அசையுது, காலை தவிர. காலை தான் விட்டு போயிடுச்சு. காலை பதிவு உடம்பே போயிடுச்சு ட்ரௌசருக்கு. சரி போ. என்ன எதுக்கு டைம் வேஸ்ட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது அதே. ஐயோ உன்னோட 2 கை மட்டும் பாடு. 2 கையே ஒரு கால் சூப்பர். தலையும் ஒரு பக்கம் போய் திருவிச்சு. என்னாச்சு இந்த தலை ஒரு பக்கமாக போய் திருவிச்சு. ஓகே பிரேக். காலை மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கடா போகிற நீ? நான் கேட்குறேன். என் காலை மட்டும் வச்சுக்க, நீ உன்னால் என்னடா பண்ணிட முடியும்? எனக்கு ஒரு டவுட்டு, நம்மளோட கால் போயிடுச்சுன்னா நம்மளால சைக்கிள் விட்டு ஓடுங்க. இது உங்களுக்கும் இருக்குதுன்னு லாஜிக்கலாக தானே கேட்குறேன். அப்படி ஒரு வேலை வருமோ, ஓட்டலாமோ? அவன் எக்கீடுக்கு ஒரு வேளை ஹேண்ட் பார் விட்டு கையை வச்சுக்கின்னு படல் பண்ணிட்டு போவானா? இருக்குமோ? ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தான் இருக்குது. சரி ஓகே. போய் என் மேலே தூக்கின்னு போயண்ணா போக மாட்டேன்றது. அப்போ போடா. இருட்டில் வாழும் குருட்டு உலகமாடா, அந்த மாதிரி தான். எனக்கு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. வெறும் அந்த அப்ஸ்டக்கல்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. வேறு எதாவது தெரியுதா? அதான் மேகம் தெரியுதா? நட்சத்திரம் தெரியுதா? ஏதாவது தெரியுதா? சொல்லு நீனே எனக்கு வச்சு ட்ராப்பு கேஜ தூக்கி நான் தப்பிச்சு வந்துட்டேன் எப்படியோ. ஐயோ என்னென்ன பண்ணுறான் பாருங்க. கம்பி கட்டுற கடையெல்லாம் இழுத்து போடுறான்.
இப்போ எதுக்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் அதை சொல்கிறேன்னு கேட்குறீங்க. சும்மா சொல்லுவோம், கமெண்ட்ரிக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாமல் சொல்லுவோம். பின்னா 22 நிமிஷம் வீடியோ. 22 20 தானே 20 நிமிஷம் வீடியோ எப்படி வரும் சொல்லு? அவ்வளோ நேரம் எப்படா கமெண்ட்ரி கொடுக்கறது? ஐயோ ஐயோ. தேங்க்யூ ஃபார் த சர்ப்ரைஸ் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் த சர்ப்ரைஸ். அந்த ஃபோட்டோவில் தெரியுற மாதிரி க்ளவுட் எதாவது தெரியுதா? அதில் சொல்ல தெரில. கம்முன்னு இருங்கடாப்ப. சும்மா எனக்குனே வந்துடுறானுங்க பாய்ஸ், சோட்டா பாய்ஸ். யூ நோ ஹூ இஸ் த சோட்டா பாய் ஆஃப் திஸ் வேர்ல்டு? ஐ நோ, எனக்கும் தெரியாது. அப்புறம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அப்புறம் நம்ம வந்து இது கிராணி ஹாரர் கேம்ஸ் எதாவது கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஹாரர் கேம்ஸும் நம்ம போடலான்ற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். போடலாம். கிராணி போடலாமா, ஐஸ்கிரீம் போடலாமா? நிறைய இருக்குது. கிராணி போட்டுடலாம், ஐஸ்கிரீமும் போட்டுடலாம், எல்லாமே போட்டுடலாம். ஆனால் பிசி பெய்டு அந்த மாதிரி கேம்ஸ் மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க, புரிஞ்சுதுங்களா? தயவு செய்து சொல்லக்கூடாது. எனக்கு நம்ம வேணால் அந்த மாதிரி அவ்வளோ ரேஞ்செலாம் கிடையாது. 2 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் வேணால் உருட்டலாம். ஐயோ, எப்படா நம்மளாம் எப்படா டெவலப்மெண்ட் ஆகும்? சரி, ஓகே. அப்புறம் யாருக்கெல்லாம் என்னோடய ஃபேஸ் ரிவ்யூ வேணுமோ என் வீட்டுக்கு வாங்கினா காட்டுவேன்லாம் சொல்ல மாட்டேன். என்னோட சேனலான டெவில் ஐ அந்த சேனலான என்னை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். ஆமாம். ஐயோ, என்னடா இது இவ்வளோ நேரம் விளையாடியுமே வர மாட்டேங்குதுன்ற. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா உனக்கு? What the fish, man? What the fish? I can't believe it. ஏன்னா எங்கேருந்துடா வந்து விடுற பைத்தியக்காரா? பத்தது இது கடலையாச்சும் பேத்துருக்கலாம். உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன். ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியல. பைத்தியக்கார பையன். சபா, இந்த கேம் முடியுமா முடியாதா? நானும் எவ்வளோ நேரம் தான்டா பேசுவேன். போயிட்டுருக்கு. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இதை லெவலை முடிச்சுட்டு தான் கேம் பிளேவை முடிப்பேன். ஓகேவா? கண்டிப்பாக இது 1 hour ஆகிடும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். 1 hourல அவ்வளோ நேரம்லாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. என்ன, ஒரு 22 அந்த ரேஞ்சு வேணால் தாக்கு பிடிப்பேன். ஏன்னா ஒரே லெவல்லே விளையாடுறது ரொம்ப சலிச்சிருச்சு ஆக்சுவலி எனக்கு. இந்த பாடியில் ஒன்றுமே இல்லைடா, அதை போட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ ஐயோ, இவனுங்க மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஏன்னா ஒன்று வேலையுமே பண்ண முடியல. ஒரு கை முழுசாக போயிடுச்சு, கிளியராக போயிடுச்சு. இன்னொரு கை தொங்கிட்டு இருக்குது. ஐயோ, இப்படிலாம் தொங்குது பாப்பா. என்னடா, இன்னொரு கையும் போயிடுச்சு. சூப்பர். அது அப்படியே என்னடா பிடிக்காமலே வீலி யாருக்கிட்ட நாங்களாம் கையெல்லாம் பிடிலாம் பிடிக்க மாட்டோம், அப்படியே வீலி பண்ணுவோம். வெறும் எங்களுக்கெல்லாம் கால் போதும்டா, கால் மட்டுமே போதும். காலில் வச்சு வீலி பண்ணுவோம்டா. நாங்களாம் காலில் வச்சு வீலி பண்ணிடுவோம். ஈயா பார்த்தீங்களா? வளைஞ்சி நெளிஞ்சி இப்படி எப்படிலாம் போகிறாங்க பாருங்களேன்.
பார்த்தா காமெடியாக இருக்கு. ஓ கீழே விடுறது இப்படி அட்லீஸ்ட் அதில் நசிங்கி சேர்த்துருந்தாவோ அவமானமாக போயிருக்காதா. இந்த மாதிரி சித்த பற்றியா ரொம்ப அவமானமாயிடுச்சுறான். ஐயோ இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல. டேய் நைனா பையல பைத்தியக்கார நைனான்ற பேரில் ஒரு சைக்கிளை ஒழுங்காக ஓடுறதுல பாரு. எங்கெங்கெல்லாம் போய் முட்டிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போய் அடியை வாங்கிக்கிட்டு அவனால் எங்கெங்கெல்லாம் அடி வாங்க முடியுமோ அந்த எல்லா இடத்துலையும் ஒரு அடியை வாங்கிட்டு தான் நான் திரும்ப வருவேன்ற மாதிரி இப்படி பண்ணுறியே தம்பி, நீ ரொம்ப தப்புப்பா. ஐயோ ஐயோ இவனை என்ன பண்ணுறதுனே தெரில. ஓய் நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாலுமே நான் முடிச்சிருவேன். கன்ஃபார்ம் நான் முடிச்சிருவேன் பாருங்களா. முடியணும். ஐயோ கன்ஃபார்ம் முடிச்சிருவேன் சொல்லிட்டேனே. கன்ஃபார்மாக முடிச்சிருவேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம்லாம் கஷ்டப்பட்டு விளாட்னானே, அவ்வளோ நேரம்லாம். ஐயோ மோசம்டா. ஆனால் அவ்வளோ நேரம்லாம் விளையாடுறது நிஜமாலுமே சொல்லணும்னா. சரி ஓகே சூப்பராக ஒரு ட்ரிக் வச்சுட்டேன். அதாவது வந்து லாஸ்ட்டில் நின்றுக்கணும். அப்போ தான் ஈஸியாக அது முன்னாடியே போனேன். அப்படி முன்னாடியே க்ளோஸ் ஆகிடும். அப்போ ஐயோ ஓடுறோம் பொடி அப்படி தோற்றுருன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ பேக் டயர் தானே, ஒரு டயர் தானே, பரவாயில்ல. சோப்பு டப்பா வண்டியை வச்சு நீ எப்படியா அமுத்திட்டு போயிட வேண்டாம். வந்துட்டேன். எவ்வளோ நேரம், எவ்வளோ பெரிய போராட்டம். முடியலடா, முடியலை, கண்டிப்பாக முடியலை. இவ்வளோ நேரம்லாம் பண்ணதெல்லாம் கஷ்டம். கண்டிப்பாக ரியலி ஹார்டு. தெரிக்க விட்டுட்டேன்னு தான் சொல்லணும்னா எப்படியோ. சரி ஓகே பை காய்ஸ், பை 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 பாய் பாய்.